மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு தமிழக அரசே காரணம். முதல்வரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தது போராட்டக் குழு. வேட்புமனுவில் முறைகேடு செய்ததாக புகார். உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து இபிஎஸ் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை மறுநாள் விசாரணை. குடியரசு தினத்தை முன்னிட்டு உச்சகட்ட பாதுகாப்புக்கு ஏற்பாடு. சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் இந்தோனேசிய அதிபருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. ஹிந்தி எதிர்ப்புக்கு போராடி உயிர் நீத்த தியாகிகளுக்கு ஸ்டாலின் வீர வணக்கம். மூலக்கொத்தளத்தில் புதுப்பிக்கப்பட்ட தியாகிகள் நினைவிடத்தையும் திறந்து வைத்தார். வேங்கை வயல் சம்பவத்தை சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும். விசிக மற்றும் இடதுசாரிகளை தொடர்ந்து பிஜேபி தலைவர் அண்ணாமலையும் வலியுறுத்தல். சட்டவிரோதமாக சொத்து சேர்த்ததாக புகார். இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவின் மகன் யோஷித ராஜபக்சே கைது.